ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கலாம், ரெண்டும் கலந்து இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே சேலரி போடணும் அப்படின்னா, அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் சொல்லலாம், ரெண்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when the expenses are outstanding it is payable to a person, hence it represents a person. அங்கே வந்து ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் we come to impersonal accounts. impersonal அக்கௌண்ட் அப்படின்னா பர்சனை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரியல் அக்கௌண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரியல் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசஷன்ஸ் ஆர் கால்ட் ரியல் அக்கௌண்ட். டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்னா என்ன? நம்ம கண்ணால் அதை பார்க்கலாம். டேஞ்சபிள் அப்படின்னா என்ன? அந்த கண்ணால் நம்ம பார்க்குறது, அதை வந்து டச் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். அதோட ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி, அதுக்கப்புறம் பில்டிங்கு, ஃபர்னிச்சர், ஸ்டாக், இதெல்லாம் வந்து என்னது? டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். அடுத்து இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்னா விச் cannot be touched or seen. அப்போ வந்து அதை நம்ம பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. இதைத்தான் வந்து இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. ஒரு இந்த கம்பெனியா, இதுக்கு வந்து இது வந்து நல்ல கம்பெனி, இது வந்து நல்ல பேர் போன கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை போய் நம்ம டச்சோ பார்க்கவோ முடியுமா? ஐ மீன் அந்த ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த அப்ரிசியேஷனை வந்து நம்ம உணரத்தான் முடியும். பட் வி cannot see nor touch. தட்ஸ் அ இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். இப்போ இந்த இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? குட்வில், பேட்டன், காப்பிரைட்ஸ் விச் cannot be touched or seen. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. தென் இதை வந்து ரெண்டு அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன்னா, ஒன்று ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்டில் சப் கிளாஸிஃபை ஆகி இந்த அதாவது டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். தென் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னு நான் சொன்னேன், அதுக்கான எக்ஸாம்பிள் சேலரிஸ் பெய்டுன்னு வச்சுக்கலாம். லாஸஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒரு கூட்ஸை வந்து நம்ம டிரான்சிட்டில் கொண்டு வரோம். அப்போ ஒரு 2 கூட் டிஃபெக்டிவ் ஆகி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு லாஸ். அடுத்து ரெவென்யூ, நம்ம ஏதாச்சும் சேல் பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண இன்கம் வந்துச்சுன்னா அது ரெவென்யூன்னு சொல்கிறோம். அடுத்து கெயின், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது? நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் என்ன அக்கௌண்ட்டு? இந்த நாமினல் அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்? டெம்பரவரி அக்கௌண்ட். அதாவது இதெல்லாம் டெம்பரவரி அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுவோம். இது டேரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும், இன்டேரக்டாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இன்டெப்த்தாக படிப்பீங்க. இப்போ வந்து நாமினல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாமினல் அக்கௌண்ட்டுக்குள்ளே 4 வரும். அதாவது எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த 4 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இதளவுக்கு தெரிஞ்சால் ஓகே. தென் இதை தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட்டில் எதுவும் இல்லை, நான் சொன்னதே தான். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. தென் கம் டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ரியல் அண்ட் நாமினல் இருக்குது. ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் அண்ட் இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் பார்த்தோம். தென் நாமினல் அக்கௌண்ட் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாமினல் அக்கௌண்ட் வந்து விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் சம்ஸ். ஓகே. தென் அக்கௌண்டிங் ரூல்ஸ். அக்கௌண்டிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கோல்டன் ரூல்ஸ் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட்ஸில் சம் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். அக்கௌண்ட்ஸில் ஃபுல் சம் அப்படின்னா இதுதான் பேசிக். இந்த 3 இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் சம்மை வந்து நீங்கள் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதாவது பேசிக் சம்ஸு, பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே போடலாம். பட் இந்த 3 ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஆஸ் யூஷுவல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா யார், பர்சனை சொல்லுவாங்க. ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிளை சொல்கிறது. நாமினல் அக்கௌண்ட்னா நான் சொல்லி கொடுத்த அந்த 4 என்னது, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூஸ், கெயின்ஸ். அதை வச்சு தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து வரும். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன சொன்னேன், பர்சன் இருப்பாங்கன்னு சொன்னா, அப்போ டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்தது வந்து நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதை வந்து சம் போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5ல் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி காமிக்கணும். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னது, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அன்பூஸ் அக்கௌண்ட், விஷ்ணுஸ் அக்கௌண்ட், ராம்ஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். தென் பில்டிங் என்னது, அதை டச்சோ ஃபீலோ பண்ணலாம், ரியல் அக்கௌண்ட். தென் கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். தென் கேஷ், ரியல் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்ட், இட்ஸ் அ கெயின். அப்போ வந்து கமிஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து நாமினல் அக்கௌண்ட், அது ரெவன்யூன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். சந்துரு அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். do you know பாருங்கள், purchases treated as nominal account as it is an expenditure. அப்போது பர்ச்சேஸை வந்து ஏன் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் நம்ம ஒரு கூட்ஸோ ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணணும், அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல் பண்ணோம் அப்படின்னா அது சேல்ஸ் அக்கௌண்ட்டும் அது நாமினல் அக்கௌண்ட்டு. ஏன் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு ரெவன்யூ வருது, அது அதனால வந்து அது நாமினல் அக்கௌண்ட். அடுத்து பர்ச்சேசஸ் ரிட்டன், சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் written may also be treated as real accounts as they are related to goods. அப்போ அது கூட்ஸுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னு ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வி கம் டு ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னா இதுதான் அதோட ஃபார்மேட். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான் ஃபார்மேட். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன எழுதணும், இன் தி புக்ஸ் ஆஃப். அப்போ அந்த கொஷினில் கொடுத்துருக்கிற நேம், இந்த இப்போ வந்து செல்வி அப்படின்னு கொடுத்தாங்க, இந்த புக்ஸ் ஆஃப் செல்வி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு எழுதிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ காலம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 5 காலம்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஒன்று டேட், இன்னொன்று பர்டிகுலர்ஸ், இன்னொன்று எல்எஃப் அப்படின்னா எல்எஃப் அப்படின்னா லெஜர் ஃபோலியோ நம்பர். அடுத்தது வந்து டெபிட் காலம், இன்னொன்று வந்து கிரெடிட் காலம். இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம அனலைஸ் பண்ணி அது எப்படி வந்து இந்த புக்ஸில், அதாவது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜேர்னல்னால் என்னென்னு பார்க்கலாமா. இப்போ ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். அந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகுது, ஜேர் அப்படிங்கிறது. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா டே அப்படின்னு அர்த்தம். டே அப்படின்னா டெய்லி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எங்கே ஜேர்னலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அப்போது நடந்தப்பவே அது எந்த ஆஸ்பெக்டில் நடக்குது அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி அந்த ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரி ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நரேஷன். அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போங்க, நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஜேர்னல் என்ட்ரி. இப்போது இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 1லேயே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோமு கமென்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் அ கேஷ் ஆஃப் 50,000 சொல்லியிருக்காங்களா. அப்போ கேஷ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன என்ட்ரி போட்டோம், கேஷில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேஷ் வந்து என்னது நம்மளுக்கு அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணுமா. அப்போது அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கேஷ் அக்கௌண்ட் வந்து 5,000, டெபிட்டில் 50,000 போடுறோம். தென் சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் வந்து என்னது லைபிலிட்டி. அப்போ கேபிட்டல் லைபிலிட்டி அப்படின்னா லைபிலிட்டி வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ லைபிலிட்டி சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா இங்கே கிரெடிட்டில் 50,000. இப்போது இதில் எது நரேஷன் அப்படின்னா, நரேஷன் எதுன்னு பாருங்கள், இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்களா சோமு கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்ட்டு.
சாரி, சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து இந்த நரேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, லெட்ஜர் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜேர்னலில் தான் பண்ணுவோம். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லலாம், ப்ரைம் என்ட்ரின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி என்ட்ரின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே போடுறோம் அப்படின்னா ஜேர்னலில் தான் போகணும். இந்த ஜேர்னலைசிங் வந்து ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஜேர்னலைசிங் தான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், பிகினிங்கே இது தான். ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை வந்து நம்ம ஜேர்னலைஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். தென் லெட்ஜர் லைக் அது அப்படியே அந்த அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். ஓகே, அடுத்தது வந்து இப்போ ஃபார்மேட் ஆஃப் லெட்ஜர். இப்போ மீனிங் வந்து அதில் வெறும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினேஷன் வந்து புக் பேக் கொஷினில் இருக்கும். இன்கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. தென் ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஃபார்மேட் சொன்ன மாதிரி 5 காலம் ஓப்பன் பண்ணணும். எடுத்தோடனே இந்த புக்ஸ் ஆஃப்னு போட்டு கொஷினில் கொடுத்துருக்குவீங்க நேம் போடணும். தென் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு ரெஃபர் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து மென்ஷன் பண்ணணும். தென் 5 காலம்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஒன்று டேட்டு, இன்னொன்று பர்டிகுலர்ஸ், இன்னொன்று எல்எஃப், இன்னொன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இந்த ருப்பி சிம்பிள் போட்டே ஆகணும். தென் இப்போது டேட்டுங்கிற என்ட்ரி, அந்த டேட்டுங்கிற இடத்துல நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து எந்த அன்னைக்கு நடந்ததுன்னு அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பர்டிகுலர்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் அஸ்பெக்டை போடணும். அடுத்தது எல்எஃப்பில் வந்து இப்போதைக்கு எதுவும் போட வேண்டாம், மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தென் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து கீழே வந்து கண்டிப்பாக ஜேர்னல் என்ட்ரிக்கு டிஸ்கிரிப்ஷன், அதாவது நரேஷன் சொல்லணும். அதைய நரேஷன் எழுதணும். எழுதினா மட்டும்தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டுட்டோரியல் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த நோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது 1 இயருக்கானது வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 இயருக்கான என்ட்ரிஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குமா, அவ்வளோ என்ட்ரிஸ் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க. ஒரு இப்போ 2026ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2020 இந்த இயர் ஆஃப் 2026ன்னு கொடுத்துருவாங்க. ஒரு மந்த்துக்கான என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போது அந்த டேட் காலம், அந்த காலமில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மந்த் எழுதிட்டு கீழே வந்து ஒரு டேட்டை மட்டும் சும்மா ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நரேஷன் எழுதுகிறோமில்ல, அந்த நரேஷன் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதணும். இப்போ கேஷ் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் சேல்ஸ், அப்போ பீயிங் கேஷ் சேல்ஸ் மேட் அப்படின்னு நம்ம சிம்பிள், எவ்வளோ சிம்பிளாக எழுத முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நரேஷன் எழுதணும். கண்டிப்பாக நரேஷன் எழுதணும். நரேஷனுக்கும் மார்க் இருக்குது. தென் அடுத்தது வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ அப்படிங்கிற இது வந்து இனி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அது எப்படி எழுதணும் அப்படின்னு. இந்த டெட்டார் டிஆர்னு ஃபஸ்ட்டு வந்து போடுவோம். அந்த டிஆர் அப்படிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். தென் கிரெடிட்டில் வரும்போது 2 கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து எல்எஃப் காலம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது இந்த நம்பர் வச்சு தான் வந்து நம்ம லெட்ஜர் போஸ்டிங் நடக்கும். இப்போ வரைக்கும் லெட்ஜர் நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டில் பண்ணீங்க அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் வந்து யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் வந்து இந்த எல்எஃப் வந்து காலம் வந்து பிளாங்காக தான் இருக்கும். மேபி ஏதாவது ஒரு சம்மில் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த சம்மில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடணும். மேக்ஸிமம் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க மாட்டாங்க. தென் அமௌண்ட் வந்து நீட்டாக டெபிட்னா டெபிட் காலமில் எழுதணும், கிரெடிட்னா கிரெடிட் காலமில் எழுதணும். கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸில் நீட்டாக டேட் வைஸில் தான் என்ட்ரி எழுதணும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ 20th டேட் வந்து லாஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு முன்னாடி 15 எழுதணும், ஃபஸ்ட்டு 20 எழுதிட்டு 15 எழுதுறது, அதெல்லாம் வந்து நாட் அலோடு. கரெக்டாக டேட் வைஸில் என்னென்ன என்ட்ரிஸ் கொடுக்குறாங்களோ அந்தந்த என்ட்ரிஸ் டேட் வைஸில் எழுதணும். தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே டேட்டில் சேம் டேட்டில் 2 என்ட்ரி வந்து வந்துருந்துச்சு, சிமிலர் நேச்சரில் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஒரு என்ட்ரி முடிஞ்சு அந்த நரேஷன் எழுதுனதுக்கப்புறம் ஒரு லைன் ட்ராப் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி நெக்ஸ்ட் என்ட்ரி நல்லா தெரியணும் அப்படின்னா அந்த நரேஷனுக்கு அப்புறம் லைன் ட்ரா பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ட்ரிஸை வந்து ஜேர்னலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறான். அவ்வளோதான். அடுத்தது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து டெபிட் வருமா, கிரெடிட் வருமா, எப்படி அந்த 2 அக்கௌண்ட்டில் டெபிட் அக்கௌண்ட்டில் என்ன வரும், கிரெடிட் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். தென் எந்த அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகணும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது டேட் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் டெபிட்டில் வந்து எந்த அக்கௌண்ட் வருமோ அதை டெபிட்டில் போட்டு டிஆர் மென்ஷன் பண்ணணும். கிரெடிட்டில் எந்த அக்கௌண்ட் வருமோ அதை வந்து 2 போட்டு அந்த அக்கௌண்ட்டை எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்தது டெபிட்டில் எழுதக்கூடிய இதில் வந்து டெபிட் காலமில் கேஷ் அந்த அமௌண்ட்டை போடுங்க. கிரெடிட்டில் எழுதுறத கிரெடிட் காலம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நரேஷன் வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். பீயிங் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே. அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். சிங்கிள் என்ட்ரி இருக்கும், காம்பவுண்ட் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, ரெக்டிஃபைங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. இந்த சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரிங்கிறது வந்து நம்ம இப்போ போட போகிற என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரினா ஒரு அக்கௌண்ட் டெபிட் ஆகும், இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். காம்பவுண்ட் அப்படின்னா 2 என்ட்ரியை வந்து மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ் வரும். ஒன்று டெபிட் இன்னொன்று கிரெடிட் வர்றதை தாண்டி இன்னொரு அக்கௌண்ட் சேர்த்தி வரும். மோர் தென் 1 கிரெடிட் ஆர் மோர் தென் 1 டெபிட் அக்கௌண்ட் வந்து வரலாம். அதான் காம்பவுண்ட் என்ட்ரி. ஓப்பனிங் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஃபினிஷிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி கொடுத்துருப்பேன். அப்போ இந்த இயர் வந்து அதுதான் வந்து ஓப்பனிங் என்ட்ரியாக வரும். அடுத்து இந்த வருஷத்தான க்ளோசிங் என்ட்ரி வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் என்ட்ரி. இதுதான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை டீட்டெயில்டாக நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ரெக்டிஃபையிங் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு என்ட்ரியில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதையை நம்ம இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணி எப்படி வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோங்கிறத ரெக்டிஃபையிங் என்ட்ரி. தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ஒன் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து அன்ரெக்கார்டடாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விட்டுருக்கலாம், இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அதில் வந்து நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுவோம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் தி ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதில் எப்படியெல்லாம் நம்ம என்ன அக்கௌண்ட்டு, என்ன நேச்சர், என்ன ரூல் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தென் அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷனும் எப்படி வந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சோமு கமென்ஸ் த பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ஆஃப் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். டிரான்சாக்ஷன் என்ன? சோமு கமென்ஸ் த பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது அக்கௌண்ட்ஸ் வந்து என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும்? சோமு வந்து கேஷ் மூலியமாக ஒரு பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணுறான். அப்போ கேபிட்டலும் கேஷும் வருமா? அப்போது கேஷ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ 2 அக்கௌண்ட் வருது. அப்போது கேஷ் வந்து நம்மளுக்கு என்ன வருது? கம்ஸ் இன். கேஷ் கம்ஸ் இன் அப்படின்னா என்னது? இது வந்து என்னது? அசட்டு தானே. கேஷ் உள்ளே வருதுன்னா அசட்டில் இன்க்ரீஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சை வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ரிலேட் பண்ணிங்கன்னா அது மாதிரி தான் வரும். அப்போ கேஷ் கம்ஸ் இன்னா அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அசட்டுக்கு எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பேலன்ஸ், அசட் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். லைபிலிட்டிக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸ், லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பேலன்ஸ். இப்போ வந்து கேஷ் வந்து என்னது? நான் அசட்டுன்னு சொன்னேன். அசட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? டெபிட். அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல் வந்து என்னது? நம்மளுக்கு ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கிரெடிட். அப்போது கேஷை வந்து டெபிட்லேயும் லைபிலிட்டி கிரெடிட்லேயும் போடணும். பார்த்தாச்சா? அப்போது இதை வந்து எப்படி ஜேர்னல் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டேட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொன்னேன்? கேஷ் வந்து டெபிட்னு சொன்னால் அப்போ கேஷ் அக்கௌண்ட். அப்போது இந்த கார்னரில் கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டு அந்த எல்எஃப் பக்கத்தில் என்ன எல்எஃப்க்கு முன்னாடி, அதாவது பர்டிகுலர்ஸ் காலம்லேயே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டு அந்த எண்டில் வந்து டிஆர்னு போட்டு டாட் வைக்கணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட். இதை இப்படி தான் படிக்கணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்னு படிச்சுட்டு 2. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? கிரெடிட் வந்து என்னது? சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட். அப்போது
2 கிரெடிட்டில் எழுதணும் அப்படின்னா நம்ம 2 கொஞ்சம் கேப் விட்டு 2 எழுதி சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதி எவ்வளோ அமௌண்ட்டு 50,000 தான் அமௌண்ட் ஷுட் பி சேம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வரும்னு அர்த்தம். இப்போ இதில் ரெண்டுலேயுமே 50,000 போடணும். இதே மாதிரி ஒரு சம்முக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இனி வந்து நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு 13 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 13 எக்ஸாம்பிளையும் நீங்கள் வந்து என்னென்ன பார்க்கணும், டிரான்சாக்ஷன் என்ன, அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, அதோட நேச்சர் என்ன, அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கடுத்தது வந்து அதோட கிரெடிட் என்ன, டெபிட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியாக போட்டு பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. நான் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பேலன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். 6லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன்.